இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். சிவா வணக்கம், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் அவருடைய மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண கூட்டு பணிக்குழு கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியத்தையும் வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த கடிதத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு ஏற்கனவே 9ஆம் தேதி அன்று அவர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்துல ஒரு விரிவான கருத்துக்களை எல்லாம் மீனவருடைய நலன் தொடர்பாக தெரிவித்திருந்ததையும் அதற்கு பதில் அவர் அனுப்பியிருந்ததையும் அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். 19ஆம் தேதி அன்று தமிழ்நாட்டைச் சேர்ந்த 10 மீனவர்கள் அவருடைய மீன்பிடி படகுகளுடன் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவத்தை மத்திய அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை கடற்படையினரால் தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் கைது செய்யப்படக்கூடிய இந்த சம்பவங்கள் கடந்த சில மாதங்களாகவே வேகமாக அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய முதலமைச்சர் மீனவர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தினருடைய வாழ்வாதாரம் நீண்ட காலம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. இத்தகைய கைது நடவடிக்கைகளை தடுத்திட உடனடி மற்றும் தொடர்ச்சியான தூதரக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்கவும், கைது செய்யப்பட்ட அனைத்து மீனவர்களையும் அவருடைய மீன்பிடி படகுகளையும் இலங்கை அதிகாரிகளிடமிருந்து விடுவிக்க ஏதுவாக உரிய தூதரக நடவடிக்கைகளை எடுக்க, இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண தான் ஏற்கனவே வலியுறுத்தியபடி கூட்டு பணிக்குழு கூட்டத்தை கூட்டுவதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதத்தில் குறிப்பிட்டு வலியுறுத்தி இருக்கின்றார். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவா.